தகுதியாக இருக்கும் போது 500க்கும் மேற்பட்ட நியமனம் செய்வதை ரத்து செய் 2017 முதல் நிரப்பட வேண்டும். பொதுப்பணித்துறையை நீர்வளத்துறையை அரசாணை 69 ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே அமலில் இருந்த அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பதவி மாற்றம் மூலமாக இளநிலை வரைத்துறை அலுவலர் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். பொதுப்பணித்துறை துறையில் உள்ளது போல பணியிட மாறு உடனடியாக அமல்படுத்து. பொதுப்பணித்துறையை நீர்வளத்துறையில் ஆண்டுகள் பணியாற்றிய தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசு நியமிக்க வேண்டும். மாபெரும் ஆர்ப்பாட்டம். கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ராம வெங்கடாஜலபதி. பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் 9 ஆண்டுகளாக 2017 முதல் 9 ஆண்டுகளாக ஒரு பதவி உயர்வு என்பது இல்லாமல் இளநிலை உதவியாளர் தட்டச்சர்கள் கிட்டத்தட்ட 1100 பேர் இருக்கின்ற நிலையில் உதவியாளர் நேரடி நியமனம் என்பது அறிவிக்கப்பட இருப்பதாக செய்தி வந்திருக்கிற அந்த சூழலில் நாங்கள் 15, 16 தேதிகளில் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர்களை சந்தித்து மனுக்களை வழங்கியுள்ளோம். அவர்களும் பரிசீலனை செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் திருச்சியில் 4/7/2026 அன்று மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி முதலாவதாக 15, 16 தேதிகளில் அமைச்சர்களை சந்திப்பது, இரண்டாவதாக மதுரை, திருச்சி, கோவை, சென்னை ஆகிய 4 மண்டலங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்துவது என்பது திட்டமிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சென்னையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கடலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், சென்னை மாவட்டம் உட்பட்ட தோழர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நேரடி நியமனத்தை முற்றிலுமாக ரத்து செய்து தகுதி அடிப்படையில் தற்போது இருக்கின்ற இளநிலை உதவியாளர் தட்டச்சர்களுக்கு பதவி உயர்வினை வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இன்று வலுப்பெற்று இருக்கிறது. அதேபோல பொதுப்பணித்துறையிலே மற்ற துறைகளில் இருப்பதைப் போல கலந்தாய்வு மூலமாக பணி மாறுதல் என்பது வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். கோட்டக்கணக்கு பதவியினை மாநில சேவையாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, அதேபோல பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் நிலுவையாக இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்வு செய்வதற்கு சட்ட வல்லுநர்களை மண்டல அலுவலகத்துக்கு உட்பட்டு நியமிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கருணை அடிப்படையில் ஏற்கனவே 25% பணி நியமனம் என்பது இருந்தது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் அது 5% குறைக்கப்பட்டது. மீண்டும் அந்த 25% அமுல்படுத்தி கருணை அடிப்படை பணி நியமனத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் காலி பணியிடங்களை
காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை. அதே போல் 10 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிந்து நிரந்தரம் செய்யப்படாமல் காலமுறை ஊதியம் என்கிற அந்த அடிப்படை ஊதியம் என்பது இல்லாத சூழ்நிலையில் தினக்கூலி பணியாளர்களாகவே தொடர்ந்து பணிபுரிய வேண்டிய அவல நிலை இருக்கிறது. அந்த அவல நிலையை போக்கி அந்த தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாயிலாக எங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து 4-5 வருகின்ற 4-5 தேதிகளில் அலுவலகத்திலேயே கோரிக்கை அட்டை அணிந்து எங்களுடைய ஆர்ப்பாட்ட அந்த உணர்வை அங்கே வெளிப்படுத்துவதும் தொடர்ந்து அதற்கும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடத்துவது என்ற அந்த திட்டத்தையும் மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கான அந்த சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ராம வெங்கடாஜலபதி, மாநில செயலாளர், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கம்.